தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் 20 வருட அனுபவம் கொண்ட ஈசிடெக்கின் இயர் எண்ட் ஆஃபர் ஆரம்பம். புதுவைக்கு விஜயுடைய வாகனம் வந்திருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இன்னொரு புறம் இப்போது இந்த உப்பளம் பகுதியில் நடக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தால் பல இடங்களில் சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மாணவர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற காட்சிகளும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து இந்த மக்கள் சந்திப்பு நடக்கக்கூடிய இடத்துல செய்தியாளர் தாயுமானவன் இணைகிறார். தாயுமானவன், இப்போ அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்ன? ஒரு தள்ளுமுள்ளு மாதிரியான காட்சிகளை பார்க்குறோம். நிலைமையை விவரிங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் புதுச்சேரியில மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில பங்கேற்பதற்காக புதுச்சேரி மாநில எல்லைக்குள்ளே வருகை தந்திருக்கிறார். ஒருபுறம் விஜயனுடைய வாகனம் துறைமுகம், அதாவது உப்பள வளாகத்தை நோக்கி வருகை தரக்கூடிய ஒரு சூழல்ல, மறுபுறம் உப்பள வளாகத்துல பார்த்தோம் என்றால் தாவேகாவினர் தொடர்ச்சியா குவிந்த வண்ணம் இருக்கிறாங்க. 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி என்று சொல்லப்பட்டு அதற்கான கியூஆர் கோடுடன் கூடிய பாஸ் என்பது தாவேகாவினருக்கு வழங்கப்பட்டிருந்த ஒரு சூழல, தாவேகாவினர் பாஸ் இருக்கக்கூடியவர்கள் மற்றும் உள்ளே நுழைவதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பாஸ் இல்லாம ஏராளமானோர் தொடர்ச்சியா இந்த உப்பள வளாகத்தை கூடிய வண்ணம் இருப்பதால அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அவர்களை திருப்பி அனுப்பக்கூடிய பணிகள்ல ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த விஜயனுடைய மக்கள் நிகழ்ச்சிக்காக பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல, அந்த உப்பள மைதானத்திற்கு அருகாமையில 3 பிரதான சாலைகள் இருக்கின்றன. அந்த சாலைகள் முழுவதுமே தடுப்பு வேலிகள் அமைத்து காவல்துறையினர் பாசின் அடிப்படையில் மட்டுமே இந்த உப்பள வளாகத்திற்கு உள்ளே நுழைவதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சாலையில கூட்டம் என்பது குறைவாக இருந்த ஒரு சூழல்ல எளிமையாக அந்த பாஸ் பெற்றவர்கள் உள்ளே நுழையக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. ஆனால் நேரம் செல்ல செல்ல விஜய் அவர்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்தமாக ஏராளமானோர் குவிந்த வண்ணம் இருக்கிறாங்க. யாருக்கும் பாஸ் இல்லாத ஒரு சூழல்ல அவர்கள் சாலையை ஆக்கிரமிப்பு செய்ததன் விளைவாக பாஸ் இருப்பவர்கள் உள்ளே நுழைய முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. இந்த ஒரு நிலையில தான் பாஸ் இல்லாதவர்களை வழியனுப்பக்கூடிய வகையில காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி லேசான தள்ளுமுள்ளும் ஏற்பட்டிருந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. பாஸ் இல்லாதவர்கள் காவல்துறையுடைய தடுப்புகளை மீறி உள்ளே நுழைய முயன்றாங்க. அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தும் போது லேசான தள்ளுமுள்ளு காட்சிகளும் ஏற்பட்டிருந்ததை பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதி மக்கள், அதாவது உப்பளத்தை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் பலரும் தங்களுடைய அன்றாட பணிகளுக்கு செல்ல முடியாம பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால நேரடியாக பார்க்க முடிகிறது. காரணம் என்னவென்றால் காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து சாலைகள்ல கடுமையான பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில போக்குவரத்து நெரிசல் என்பது அங்கங்கே ஏற்பட்டிருக்கிறது. விஜயனுடைய வாகனம் ஒருபுறம் புதுச்சேரியை நோக்கி உள்ளே நுழையக்கூடிய ஒரு சூழல்ல, மறுபுறம் இந்த பகுதியில சிறிது நேரம் பதற்றம் என்பது ஏற்பட்டது. பாஸ் இல்லாத பலரும் முண்டியடித்து உள்ளே நுழைய முயன்ற ஒரு சூழல்ல காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அவர்களை வழியனுப்பக்கூடிய பணிகள்ல ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பா உப்பள மைதானத்தில் 5000 பேர் அமர்வதற்கு பார்வையிடுவதற்கு ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருந்த நிலையில் 4000க்கும் மேற்பட்டோர் தற்போது உப்பள மைதானத்திற்கு உள்ளே நுழைந்து விட்டதாக தகவல்கள் இருக்கின்றன. ஒரு 1000 பேர் மட்டும்தான் உள்ளே வரவேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் என்ன இங்கே சூழல் பிரச்சனை என்றால், பாஸ் இல்லாத பலரும் சாலைகள் ஆங்காங்கே நின்றிருப்பதால பாஸ் பெற்றவர்கள் எளிமையாக நுழைய முடியாத ஒரு சூழல் இருந்த நிலையில் லேசான தள்ளுமுள் என்பது ஏற்பட்டிருக்கிறது. பாஸ் பெறாதவர்கள் உள்ளே நுழைய உட்படக்கூடிய காட்சிகளையும் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய பணிகளும் அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தள்ளுமுள்ளையும் நம்ம பார்க்குறோம். 4000 பேர் ஏற்கனவே வந்து விட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். இன்னும் எவ்வளவு நேரத்தில் தாயுமானவன் விஜயுடைய வாகனம் வரக்கூடும்? விஜயனுடைய வாகனம் சரியாக ஈசிஆர் சாலை வழியாக தற்போதுதான்
புதுச்சேரி எல்லை பகுதிக்குள்ளே நுழைந்திருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்திற்குள்ளே நுழைந்திருக்கக்கூடிய சூழல்ல வழிநெடுகிலும் விஜய்க்கு ஒரு வரவேற்பை அளிக்கக்கூடிய வகையில தவேகாவினர் ஆங்காங்கே திரண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இன்னும் சரியாக 10 மணி அளவுல இந்த நிகழ்ச்சி என்பது துவங்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை என்பது விதிக்கப்பட்டிருந்தது. இன்னும் சரியாக 10 முதல் 20 நிமிடங்களுக்குள்ளாக விஜயனுடைய வாகனம் இந்த உப்பளம் வளாகத்திற்கு வருகை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக விஜயனுடைய வாகனம் வரும்போது பிரத்யேக வழி என்பது இருக்கிறது. அந்த வழியின் வழியாக உள்ளே வருவதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்திருக்கிறாங்க. இந்த ஒரு நிலையில தான் தற்போது பாஸ் இல்லாத பலரும் உள்ளே நுழைவதற்கு அனுமதி என்பது காவல்துறை தரப்புல வழங்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, இங்க மக்கள் கூடியிருந்த ஒரு சூழல, தொண்டர்கள் கூடியிருந்த சூழல இந்த வழியாக தான் விஜயுடைய வாகனம் வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே இங்க இருக்கக்கூடிய கூடியிருக்கக்கூடிய தொண்டர்களை, பாஸ் இல்லாத தொண்டர்களை நேரடியாக உள்ளே உப்பள மைதானத்திற்குள்ளே நுழைவதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் செஞ்சிருக்கிறாங்க. மைதானத்தை பொறுத்த மட்டும் 5000 பேர் அந்த பிரத்யேக வாகனம் நிறுத்திருக்கக்கூடிய இடத்துல நின்று பார்க்கக்கூடிய ஒரு வசதி என்பது இருக்கிறது. இவை தவிர ஒரு 1000 இருந்து 2000 பேர் வரைக்கும் அந்த வளாகத்தின் உள்ளே நின்று அந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கான ஏற்பாடுகளும் அங்கே செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தற்போது விஜயனுடைய வாகனம் உள்ளே நுழைவதற்கு வசதியாக இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தொண்டர்கள், அதே போல் பாஸ் இல்லாதவர்கள் தற்போது உள்ளே நுழைவதற்கான வாய்ப்பை காவல்துறையினர் வழங்கியிருக்கிறாங்க. தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் 20 வருட அனுபவம் கொண்ட ஈசி டெக்கின் இயர் எண்ட் ஆஃபர் ஆரம்பம்.